படிக்க தானே ஆசைப்படுறா. நீ சரின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. நீ அவ சொல்றதுக்கெல்லாம் ஆடிட்டு இருக்காத. வணக்கம். கிரீக் எபிக் ஹோமரின் ஓடிசியை வந்து நம்ம கிறிஸ்டோபர் நோலன் எடுத்திருக்காரு. ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட பிரம்மாண்டமான படம். அப்படியே ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கேன் உங்கள்கிட்ட வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாகவே என்ன சொல்கிறது, சினிமாவில் ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஒரு டீகேட்லேயும் ஒரு டேரக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கடந்த 15 வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஞ்ச் மார்க் அப்படிங்கிறத வந்து ஒரு டேரக்டர் செட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா வந்து கிறிஸ்டோபர் நோலன் தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி ஜேம்ஸ் கேமரான், ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் இவங்க எல்லாருமே வந்து எந்த இடத்த நிரப்பிட்டு இருந்தாங்களோ, ரிட்லி ஸ்காட் போன்றவர்கள்லாம் என்ன மாதிரி படங்கள்லாம் எடுத்துருந்தாங்களோ அந்த எல்லா மாதிரி படத்தையும் வந்து என்னாலே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவிலே பார்த்திங்கன்னா ஊறி புரண்டுக்கிட்டு இருக்க சினிமா வெறியன் கிறிஸ்டோபர் நோலனோட இந்த எப்பிக் மூவி ஒடிசி. ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா டைம் ட்ராவல் மூவி எடுத்திருக்காரு, அதுக்கப்புறம் வந்து மேஜிக்கல் ரியலிசம் பற்றி எடுத்திருக்காரு, அண்ட் ரியலிஸ்டிக்காக நடக்கக்கூடிய கதையை எடுத்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய ஜானர்ஸ் எடுத்திருந்தாலும் ஒரு எப்பிக்கை இவர் எப்படி ட்ரீட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ நம்ம ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராமாயணா, மகாபாரதா அப்படிங்கிறத வந்து எத்தனை வாட்டி படமாக எடுத்தாலும் நம்ம பார்க்கறதுக்கு வந்து ரெடியாக தானே இருக்கும். அதே மாதிரி தான் வெஸ்டர்னஸும் ஓடிசி அப்படிங்கிற எப்பிக்கை எல்லாருமே வந்து படிச்சிருந்தாலும், ஏன் இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 முறை அதை ஒரு படமாக பார்த்துருந்தாலும் கிறிஸ்டோபர் நோலன் ஓடிசி எடுக்கிறாரியா, இது வந்து ஹோமர் எழுதின ஓடிசியோட இதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போடு வந்து பார்த்தாங்க. இந்த படம் வந்து ஏற்கனவே சில இடங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்போவே பார்த்திங்கன்னா நிறையா ரிவ்யூ வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து இது வரைக்கும் கிறிஸ்டோபர் நோலன் எடுத்ததுலேயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி, 98% வாங்கியிருக்கு கிரிட்டிக்ஸில் எல்லாரோட ஸ்டார்ஸ்லேயும் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் மிகுந்த எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2-3 நாட்களாக இன்னும் அதிகமாகிடுச்சு. அதனாலே எப்படின்னா, எங்கேயோ இருக்கிற கிறிஸ்டோபர் நோலனு நம்ம ஊரில் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு போகிறார்ல, அவருக்கு இங்கே ஒரு வியாபாரம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய படத்தை வந்து எல்லாருமே பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க வெறித்தனமாக அப்படிங்கிறத புரிஞ்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் நடிகர்கள் பேர்லாம் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அந்தளவுக்கு வந்து இறங்கி வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருக்காரு. அதற்கேற்ற பலன் தான் வந்து கிடச்சிருக்கு. இன்றைக்கி 2 தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து சேடாக இருந்தாலும் சினிமா விரும்பிகள் எல்லாமே அந்த தமிழ் படத்தை கொஞ்சம் காலியாக்கி விட்டாங்க தேட்டரில். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வெர்ஷனாக இருக்கட்டும், அஃப்கோர்ஸ் ஐமேக்ஸ் வெர்ஷன், தமிழ் வெர்ஷன்னு எல்லா தேட்டர்லையுமே இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல்லாக வந்து ஓடிட்டுருக்கு. அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பை இந்த படம் வந்து பூர்த்தி பண்ணிச்சா. ஸோ பேசிக்லி நீங்கள் ஒடிசி அப்படிங்கிற கதையை பற்றி தெரியாமல் இருக்கலாம். ஸோ படத்துடைய மேலோட்டமான ஒன்லைன் சொல்கிறேன். ஒடிஷியஸ், நீங்கள் ட்ராய் அப்படின்னு ஒரு படம் வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம பிராட் பிட் கூட அக்கிலேஸாக வந்து நடிச்சிருப்பார்ல. அந்த ட்ரோஜன் வார் இருக்கு இல்லையா, அந்த ட்ரோஜன் வார் முடிஞ்சதுக்கப்புறமா நடக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒடிசி. அது வந்து இலியட் அப்படிங்கிற எப்பிக்கில் வந்து அந்த ட்ரோஜன் வாரை வந்து ஃபுல்லாக குறிப்பிட்டிருப்பாங்க. அதோட முடிவுலேருந்து ஆரம்பிக்கிறது தான் வந்து இந்த ஒடிசி. ஒடிசினா வேறு எதுவும் இல்லை, நம்ம ஒடிஷியஸோடைய பயணம், அவன் எதிர்கொண்ட சவால்கள், அவனுடைய அட்வென்ச்சர்ஸ், அவன் கடைசியில் வந்து அவனோட கோலை அடைஞ்சானா அப்படிங்கிற அந்த ஒடிஷியஸ் அப்படிங்கிற ஒருத்தனோட ஹீரோஸ் ஜேர்னி அதை வந்து ஃபாலோ பண்ணுறது தான் வந்து ஒடிசி. ஸோ பேசிக்கலாக அந்த ட்ரோஜன் வார்க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இத்தாக்கா அப்படிங்கிற ஊர்லேருந்து போன நம்மளுடைய ஒடிஷியஸ் வந்து வாரெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்களே, இவன் மட்டும் எங்கடா காணும்னு சொல்லிட்டு ராணி மட்டும் இல்லாமல் இளவரசரும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆல்மோஸ்ட் எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? 20 வருஷமாக எல்லாருமே வெயிட் பண்ணிருக்காங்க. உடனே அவங்க ஊரில் சூட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் உரிமை கோர்றாங்க. மன்னர் இறந்துட்டார், அதனால் ராணியை வந்து நாங்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறோம், யாராவது ஒருத்தருக்கு வந்து அவங்க வந்து ராணியாகி எங்களை வந்து ராஜாவாக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா செக் வச்சுட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஒடிஷியஸோட பையன் அதான் டாமலன், அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா தானே வந்து பதவி ஏற்றுக்கணும், ஒரு இளவரசராக வந்து தன்னோட வந்து தகுதி வாய்ந்துட்டு அப்பாவுக்கு அப்புறம் வந்துடணும், மற்றவங்களாம் வந்து அம்மாவை அபகரிச்சிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ட்ரை பண்ணிருக்காரு. இன்னொரு பக்கம் ஒடிஷியஸ் சாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெனலோபே அந்த ராணி வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்படியே 20 வருஷம் போயிடுச்சு. இந்த ஒடிஷியஸ் உயிரோடு இருக்காரா அப்படிங்கிற மாதிரி டப்புன்னு அந்த சைடு வந்து கதை திருப்பி பார்த்தா வந்து ட்ராய் வார் இருக்குல்ல, அதையும் சில பக்கங்களை வந்து புரட்டி காட்டுது இந்த ஒடிஷியஸோடைய கதை. அங்கேருந்து அதற்கப்புறம் வந்து அகமெமன் அப்படிங்கிற கிங்கு அவனோட சொந்த ஊருக்கு போயிட்டான். ஆனால் நம்ம ஒடிஷியஸ் மட்டும் ஒரு தனி ரூட் எடுத்து இத்தாக்காவை வந்து அடையிறதுக்கு ஏன் இவ்வளோ நாள் ஆச்சு? அங்கே வந்து அவன் சந்திக்கக்கூடிய ஜெயண்ட்ஸாக இருக்கட்டும், விட்சஸாக இருக்கட்டும், ராட்சச மனுஷங்களாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் மேஜிக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டார்க்கான இடங்கள், அண்ட் முக்கியமாக இது எல்லாத்தோட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயமுறுத்தக்கூடிய கடல். இந்த கடல் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு நிறைய பாடத்தை வந்து கற்றுக் கொடுக்குது. அந்த பாடங்களையும் அந்த நடுவில் இருக்கிற சேலஞ்சஸையும் ஒன்றொன்னா வந்து எதிர்கொண்டு கடைசியில் அவன் எப்படி வந்து சேர்ந்தான் அப்படிங்கிறது தான் பேசிக்கான கதை. ஒடிஷியஸ் கூடவே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா அவன் கூட இருக்கிற சகாக்கள், போர் வீரர்களும் வந்து போகிறாங்க.
ஆனால் அந்த போர் வீரர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒடிஷியஸை முழுசாக நம்பினாங்களா, ஒடிஷியஸ் ஒரு நல்ல தலைவனா, ஒடிஷியஸ் யார் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய தீம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ ஒடிஷியஸ் யார் அப்படின்னா வந்து இந்த ஊரில் வந்து ராஜாவாக இருக்கான் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒடிஷியஸ் ஒரு மனுஷனாக யார், அவன் நிஜமாக ஒரு ஹீரோவா, ஒரு நல்ல ஃபாதரா, நல்ல ஒரு புருஷனா, நல்ல ஒரு கமாண்டரா, நல்ல ஒரு ஃப்ரெண்டா, இந்த மாதிரி வந்து ஒடிஷியஸ் யாருன்னு சொல்லிட்டு வந்து படத்தை ஃபுல்லாக வந்து கேள்விகளுக்கு ஒடிஷியஸ் வந்து தன்னுடைய ஆக்ஷன்ஸால் வந்து பதில் கொடுத்துட்டே இருக்கிறான். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெதப்பு, ஒரு திமிரு, ஒரு கர்வம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய திறமைசாலிக்கு இருந்தாலும் அது அவனை எப்படியெல்லாம் அழிச்சிரும், தவறான பாதையில் கூட்டு போயிடும், ஈஸியாக முடிக்க வேண்டிய விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு முடிக்க வேண்டிய இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய தீம். ஸோ இந்த படத்துடைய ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை பார்க்க வேணாங்க, தயவுசெய்து அந்த சைடு போயிடாதீங்க அப்படின்னு சொன்னால் கூட எல்லாருமே போய் வந்து பார்க்க தான் வந்து போகிறீங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரே ஒரு வாட்டி கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். சினிமேட்டிக்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்க்ரீனில் கிடைக்குதோ இல்லை ஏதாவது ஒரு பெரிய ஸ்க்ரீனில் இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக போய்ட்டு ஒரு சினிமா லவராக இருந்தால் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். அதற்கு யார் காரணம்? ஆஃப்கோர்ஸ் கிறிஸ்டோபர் நோலன் தான். உங்களுக்கு கிறிஸ்டோபர் நோலன் பற்றி தெரியும், விஷுவல்ஸில் வந்து அவர் வந்து பிரம்மாண்டத்தை காட்டுறது மட்டும் இல்லாமல் ரியலிஸ்டிக்காக இருக்கும்னு நினைப்பார். முடிஞ்ச அளவுக்கு விஎஃப்எக்ஸை வந்து யூஸ் பண்ணாமல் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய, பொருட்செலவு ஆனாலும் பரவாயில்ல ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும்னு நினைக்கக்கூடிய டேரக்டரில் அது ஒரு எப்பிக் மூவிக்கு அப்படியே கிரேக்க நாகரிகத்தை காட்டுற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. நம்மலாம் வந்து 90s early 2000s ட்ராய் அப்படிங்கிற படத்தை வந்து பார்த்துருப்போம்ல, அதில் ஒரு பிரம்மாண்டத்தை பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி ஒரு பிரம்மாண்டம் ஆனால் ஒரு கொஞ்சம் டார்க்காக கிறிஸ்டோபர் நோலன் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து சூப்பராக ட்ரீட் பண்ணியிருக்காரு. ஸோ பேசிக்கலி இந்த படத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன், நல்ல ஒரு பெரிய ஸ்க்ரீன், ஐமேக்ஸ்லாம் கூட பரவாயில்ல, நல்ல ஒரு 70mm பெரிய ஸ்க்ரீனில் வந்து இந்த படத்தை வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் போதாது, சவுண்டு எந்த தேட்டரில் நல்லா இருக்கோ அந்த தேட்டரில் இந்த ஸ்க்ரீனில் போய் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு முழு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ டெக்னிக்கலி இந்த மூவி ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. குறிப்பாக ஹான்ஸ் ஜிம்மர் கூடயே வந்து பார்த்திங்கன்னா பயணிக்கிற கிறிஸ்டோபர் நோலன், லுட்விக் கொரான்சன் அப்படிங்கிற இவரும் ஒரு அப்பாட்டக்கர் மியூசிக் டைரக்டர் தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் கிறிஸ்டோபர் நோலனோட படம்னாலே வந்து இசை வந்து பேசப்படும். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ள ஒரு பதற்றத்தை உண்டாக்கும், பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும்ல. அதை இந்த படத்துக்கு வந்து கிறிஸ்டோபர் நோலன் எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு கொட்டி கொடுத்துருக்காரோ அதே அளவுக்கு தன்னோட மியூசிக்கும் வந்து கொட்டி கொடுத்துருக்காரு. இந்த ரெண்டு விஷயமும் படத்தின் ஒரு பெரிய பலம். அது மட்டும் இல்லாமல் கதை அப்படிங்கிறது 2700 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறனால கிறிஸ்டோபர் நோலனுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மூணுமே படத்துடைய ஒரு ப்ளஸ்ஸு. அதையும் தாண்டி இதில் ஒரு குட்டி டிசப்பாயின்மெண்ட் சில பேருக்கு இருக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்காங்களே, இவங்க எல்லாருமே பூந்து கலக்கி படத்துக்கு செம்மையாக கான்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தா இது முழுக்க ஒரு மேட் டேமன் படம். ஆனி ஹாத்வே இருக்காங்க, வர சீன்ஸும் நல்லா நடிக்கிறாங்க, ஆனால் கொஞ்சம் சீன்ஸ் தான். டாம் ஹாலண்ட் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஸ்பைடர்மேனாக வரப்போறாரு, அவரும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தில் வரக்கூடிய சீன்ஸ் அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு, பட் கம்மி சீன்ஸ் தான். ஜெண்டாயா ஒரு முக்கியமான ரோல், பட் கம்மி சீன்ஸ் தான். ராபர்ட் பேட்டிசன் ரோலே வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்க முடியாத ஒரு ரோல், பட் கம்மி சீன்ஸ் தான். பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பே கிடைக்கல. ஜான் பெர்த்தல், எலியட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்லிஸ் திரான் கூட இருக்காங்க, அவங்களும் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. பட் முழுக்க படம் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, படத்தை வந்து அந்த ஹீரோ தான் தோளில் தூக்கி சுமந்தார் அப்படிங்கிற மாதிரி மேட் டேமன் தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் மூலியமாகவும் ப்ரெசன்ஸ் மூலியமாகவும் தன்னோட கட்டுமஸ்தான உடம்பாக இருக்கட்டும், ரொம்ப மெனக்கெட்டு நடிச்சிருக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் இந்த படத்தை வந்து தூக்கி சுமந்திருக்கார். ஸோ மேட் டேமனுக்கு அவரோட கேரியரில் ஒரு மறக்க முடியாத ஒரு பெரிய ஒரு படமாக இருக்கும். ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஹீரோ கமர்ஷியலி அப்படிங்கிறது இந்த படத்தின் மூலியமாக நிரூபிப்பார். அவருக்கும் அவார்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் பிக்சர் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நிறையா கேட்டகரிஸில் அகாடமி அவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது. அதையும் தாண்டி இந்த படத்தில் எரிச்சல் மூட்டம் விதமாக இருந்த சில விஷயங்களை பற்றியும் பேசி தான் ஆகணும். இந்த வோக் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ராய் கதை சொன்னல, அந்த சண்டை ஆரம்பித்ததே வந்து பார்த்திங்கன்னா ஹெலன் அப்படிங்கிற பொண்ணை வந்து இன்னொருத்தரோட மனைவியை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு. அப்போது 1000 ஷிப்ஸ் வந்து கிரீக் மன்னர் வந்து ட்ராயை நோக்கி செலுத்துவார். அதனால் ஒரு ஃப்ரேஸ் சொல்லுவாங்க, ஃபேஸ் தட் லான்ச்ட் 1000 ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலனுக்கு ஆடி இருக்கிற பொண்ணை பார்த்து சாராட்டவே ஒன்று கூட கிளம்பி வருமா அப்படின்னு தெரியல. உடனே ரேசிசம்னு நினச்சிக்காதீங்கயா. ஏன்னா ஒரு கருப்பின பெண் அப்படிங்கிறதுக்காக இவங்க அழகா இல்லை அப்படின்லாம் சொல்லிட முடியாதுல்ல. பட் இவங்க தான் ஹெலனா ஏன் வலிஞ்சு திணிச்சிருக்காரு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. டிராவிஸ் ஸ்காட் ஒரு ராப்பர், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரணம் சொல்லி இந்த படத்தில் வந்து வச்சிருக்காரு. அப்புறம் இந்த எலியட் பேஜ்னு சொன்னல, அவங்க இதுக்கு முன்னாடி கிறிஸ்டோபர் நோலன் படத்தில் பொண்ணாக நடிச்சிருக்காங்க. அப்போ இதில் என்னடா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆம்பளையாக மாறிட்டாங்களாம். ஆனால் அவங்கள பார்த்தா ஆம்பளையா பொம்பளையானே தெரியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கிறாங்க. அவங்கள வந்து சினான் சொல்லிட்டு ஒரு பெரிய போர் வீரன் கேரக்டர் வந்து கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி தேவையில்லாத இடத்துல வந்து ஹிமேஷ் பட்டேல் அப்படிங்கிற ஒரு இந்தியன் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து படம் முழுக்க ஒரு பெரிய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, அவருக்கு ஒரு பெரிய விஷயம் தான். ஏற்கனவே டெனர் படத்தில் நடித்தவர். ஆனால் எதுக்குங்க தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன்ஸை கூப்பிட்டு வந்துச்சிருக்கீங்க
போட்டிருக்கீங்க, இந்தியன்ஸை போட்டிருக்கீங்க, கருப்பினத்தவர்களை தேவையில்லாமல் திணிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஓக்குத்தனத்தை எங்கெங்கெல்லாம் சொருவணுமோ கிறிஸ்டோபர் நோலன் அங்கெல்லாம் சொருவிக்காரு. அது படத்தில் ஒரு சின்ன மைனஸாக இருந்துச்சு. அண்ட் படம் வந்து ஆல்மோஸ்ட் 3 மணி நேரம் அப்படிங்கிறதுனால நிறைய பிரம்மாண்டங்களை வந்து பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போல்லாம் உங்களுக்கு வந்து சலிக்கவே இல்லை. விஷுவலி ஸ்டன்னிங்காக இருக்குது. பட் எப்போல்லாம் அந்த டயலாக் அந்த பேசக்கூடிய டைம் வருதோ அப்போது படத்தில் ஒரு சின்ன தொய்வு ஏற்படுது. அது ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா ஒரு 3 மணி நேரம் படம் அப்படின்னா வந்து எல்லா நேரத்துலையும் நம்ம டயலாகை ரசிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்சி அமையுமான்னு தெரில. அது படத்துக்கு ஒரு சின்ன தொய்வாக இருக்குது. அந்த மாதிரி நேரங்களில் படம் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அப்படியே கீழே போயிட்டு கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடைசி ஆக்ட் இருக்கும்ல, சத்தியமாக சொல்கிறேன் தேட்டரில் எல்லாருமே விசிலடித்து பார்த்தார்கள். ஒரு தமிழ் சினிமா மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சூப்பரான ஒரு முடிவோடு முடிஞ்ச படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்த்ததுக்கப்புறம் என்ன ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னா, ஓகே மாடர்ன் டைமில் ஒரு எபிக் கிளாசிக்கை கிறிஸ்டோபர் நோலன் வந்து தன்னோட முழு எஃபோர்ட்டையும் போட்டு வந்து எடுத்திருக்காரு. வொர்த் வாட்சிங் ஒன் டைம் அப்படிங்கிறத தாண்டி இது கிறிஸ்டோபர் நோலனோட கேரியர் பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டால் ஒரு சினிமா ரசிகனா என்னுடைய பார்வையில் மை ஹம்பிள் ஒப்பீனியன் அப்படிலாம் சொல்லிட முடியாது. பட் இட்ஸ் நாட் அ பேட் மூவி. இட்ஸ் ஒரு பிரம்மாண்டமான மூவி. கண்டிப்பாக தேட்டரில் எல்லாருமே போயிட்டு பார்க்க வேண்டிய படம். ஸோ எப்படி இருந்தாலும் நீங்களாம் பார்ப்பீங்க இந்த படம் அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த படத்துடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத என்னுடைய ரிவ்யூவாக வந்து சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்கன்னு தெரியல. இல்லை நீங்கள் இந்த படத்தை பார்த்தப்போ என்ன தோணுச்சு, உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே பண்ணுங்க. நன்றி.